ஓகே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ளஸ் டூ டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த டைப்ஸ் ஆஃப் த கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து இந்த கிராஸை வந்து நம்ம 3 டைப்பாக நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னலாம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கிராஸ், டபுள் கிராஸ் அண்ட் த மல்டிபிள் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து மெயினாக என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு மெயினாக கொடுத்துருக்கிறது வந்து எவல்யூஷனரிஷனாக நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கிராசிங் ஓவர் எப்படி நடக்குது, ஜெனட்டிக் மேப், வாட் இஸ் கால் த ஜெனட்டிக் மேப் அண்ட் ஆல்சோ யூசஸ் அதை பற்றி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் த ஜீனோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து நமக்கு ஷிஃப்டேஷன் ஆகுது, கிராசிங் ஓவர் நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட் பிரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, என்னென்னா எக்கனாமிக்கல் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து த டைப்ஸ் ஆஃப் த கிராசிங் ஓவர். The crossing over அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா especially the depending upon the number of chiasmata formed the crossing over may be classed நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு 3 டைப்ஸாக நம்ம இதை வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் கிராஸ் அண்ட் தென் டபுள் கிராஸ் அண்ட் தென் மல்டிபிள் கிராஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராசிங் ஓவரில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட் பாருங்கள், நமக்கு இதில் கொடுக்குறதுல நமக்கு வந்து இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நோ கிராசிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நமக்கு இந்த நோ கிராசிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நோ கிராசிங் அப்படிங்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு குரோமோசோமோட பார்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லீனியராக கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஒரு ஈக்குவரியாட்டிக் குரோமோசோமை நம்ம சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லீனியராக மாற்றிக்கிறோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஏ, இது நம்ம வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் பி, இது ஒரு டாமினன்ட் கேரக்டர்னு வச்சுக்கோங்க. இது ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரிசசிவ் கேரக்டர் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீகாம்பினேஷன் வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கிராசிங் ஓவர் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா? டோட்டல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய கேரக்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 கேரக்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ 4 கேரக்டர்லையும் பாருங்கள் எங்கேயுமே நமக்கு என்ன ஆகலை, கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எதுவுமே நமக்கு நடக்கலை இல்லையா? அப்போ அதோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 0. சரிங்களா? அப்போ 0/4 × 100 = எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும்? 0%. அப்போ நோ கிராசிங் ஓவர் அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது நமக்கு? 0% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்குது. அடுத்த கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். அப்போ சிங்கிள் கிராஸில் பாருங்கள் இது ஏ பி, இது ஒரு நமக்கு லீனியராக எடுத்துகிட்டு கூடிய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ பி, அதுக்கப்புறம் ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இது ரெண்டுக்குள்ளே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது நடக்குது. எத்தனை இடத்துல நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து கிராசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் வந்து நம்ம நடக்குது. சரிங்களா? அப்போ பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா கிராசிங் ஓவர் நடக்குது. அப்போ நம்ம ஓவராக டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. இதில் எங்கே 2 மட்டும் தான் நமக்கு கிராசிங் ஓவர் நடக்குது அப்படின்னா இந்த 2 பிளேஸில் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகுது கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது நடக்குது. அப்போ × 100 பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இடத்துல சிங்கிள் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50% நமக்கு என்ன இருக்குது கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the 2 stand or double cross அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் கேபிட்டல் ஏ, இங்கே கேபிட்டல் பி, அதே மாதிரி ஸ்மால் ஏ ஸ்மால் பி இருக்கா, இதில் இருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூவும் பாருங்கள் இது ஒரு டாமினன்ட் வேல்யூ ஒரு ரிசசிவ் வேல்யூ ரெண்டும் நமக்கு என்ன ஆகுது கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடிய நடக்குது. எத்தனை இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டாண்டில் நடக்குது. இங்கே ஒரு ஸ்டாண்ட் இங்கே ஒரு ஸ்டாண்ட் இல்லையா? இப்போ 2 பிளேஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து நடக்குது. சரிங்களா? அப்போ 2 stand டபுள் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ பாருங்கள் இதோட RF வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.54 × 100 = எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 0%. சரிங்களா? எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு 0% தான் நமக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய கிராசிங் ஓவரோட வேல்யூ. அதுக்கு அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா 3 stand அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் பாருங்கள் நமக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துல ஒரு 3, இந்த இடத்துல எத்தனை பிளேஸில் நமக்கு நடக்குது அப்படின்னா மொத்தம் இதில் 3 பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராசிங் ஓவர் நடக்குது. அப்போ 2/4 × 100 = எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா 50% நமக்கு வந்து இதில் கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது நடக்குது. சரிங்களா? அடுத்து 4th ஸ்டாண்டர்ட் டபுள் கிராஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஸ்டாண்ட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்வால்வ் ஆகுது. அப்போ கொடுத்துருக்கிற 4 ஸ்டாண்டுமே நமக்கு என்ன ஆகும் இதில் வந்து கிராசிங் ஓவரில் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ பாருங்கள் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இங்கே
கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இங்கே ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி இல்லையா. அப்போ டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 ஸ்டாண்டுமே நமக்கு என்ன ஆகுது, கிராசிங் ஓவரில் இன்வால்வ் ஆகுது. அப்போ இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100%. சரிங்களா. இதே நமக்கு நோ கிராசிங் ஓவர் அப்படின்னா 0%. 4 ஸ்டாண்டும் நம்ம டபுள் கிராஸில் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ 100% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா. சிங்கிள் கிராஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 50% வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு சிங்கிள் கிராஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா the formation of single chiasma and involve the only 2 chromatid out of the 4. எத்தனை இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இந்த 2 chromatid மட்டும் நமக்கு என்ன ஆகுது, இந்த கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியதில் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ டபுள் கிராஸ் ஓவருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் 2 chiasma, formation of the 2 chiasmata and involve the 2 or 3 or all 4 stand. சரிங்களா. இப்போ டபுள் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 or 4 ஸ்டாண்டில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது நடக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டபுள் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. சரிங்களா. அடுத்தது மல்டிபிள் கிராஸ்ன்னு சொல்லக்கூடியது ஃபார்மேஷன் ஆஃப் மோர் தென் 2 chiasmata, 2 chiasmata, more than 2 chiasmata and crossing over frequency extremely இது எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாக வந்து இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிபிள் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். ஓகேங்களா. இந்த 3 கிராஸை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின்லையோ அல்லது 3 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கனால அதை நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிராசிங் ஓவர். மெயினாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராசிங் ஓவர் நடக்கும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா எவல்யூஷனரியாக இன்னொரு நியூ பீசிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய நமக்கு இருக்குது. அப்போ கிராசிங் ஓவர் ஆக்கர் இந்த ஆல் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கை, ஹயர் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்னது கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து நடக்கும். சரிங்களா. அப்போ கிராசிங் ஓவர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த செக்மெண்ட் led to the new gene combination which is a play important role for evolution. அப்போ எவல்யூஷனரி இன்னொரு பீசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கு அடுத்து பாருங்க the study of the crossing over the reveal that genes are arranged linearly on the chromosome. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி குரோமோசோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லீனியராக நம்ம என்ன பண்ணிட்டோம் யூகாரியோட்டிக் குரோமோசோம் வந்து நம்ம லென்த்தாக நீட்டிட்டோம் இல்லையா. அப்போ இதில் தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து குரோமோசோம் கேரக்டர் வந்து நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணுறோம். எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா லீனியர் குரோமோசோமாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை வந்து ஸ்டடி பண்ண முடியும். அடுத்தது the genetic maps is made up of based on the frequency of the crossing over. அப்போ கிராசிங் ஓவர் எங்கே நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the crossing over help to understand the nature and mechanism of the gene action. அப்போ நம்ம வெளியிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆர்கானிஸில் வந்து கிராசிங் ஓவர் நடக்குமா நடக்காதாங்கிறது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பிளான்ட்டையோ அந்த பீசிஸையோ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கிராசிங் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இதை நம்ம லீனியர் ஸ்டாண்டில் வச்சு நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 பார்ட்டிகளும் நமக்கு இருக்கக்கூடிய குரோமோசோம் பார்ட்டிகள் வந்து அல்லது ஜீன் பார்ட்டிகள் வந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் கிராசிங் ஓவர் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் the nature and mechanism of gene action and also useful the new combination formed can be used for the plant breeding method. சரிங்களா. plant breeding அது நமக்கு என்னது எவல்யூஷனரியாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பீசிஸ் வெரைட்டி IR8 பொன்னி கங்கா காவேரி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இதெல்லாமே நமக்கு என்னது அப்படின்னா எவல்யூஷனரியாக வந்து நம்ம உருவாக்கின ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின நிறைய வெரைட்டிஸ். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் வந்து நமக்கு நிறைய கொடுத்தது இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங்கை நிறைய கொடுக்குற வெரைட்டி நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டரையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை ஒன்றா ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்னொரு நியூ வெரைட்டி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா. அப்போ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட டூரேஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 month டூரேஷன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 3 months டூரேஷனுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஈல்டிங் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு ஆர்கனைஸை வந்து உருவாக்க முடியும். சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். அப்போ ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா the crossing the result in the formation of new combination of the character of the organism is called the recombination. This is a segment of the DNA are broken and recombined to produce a new combination of allele. அப்போ இன்னொரு கேரக்டர் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. சரிங்களா.
அப்போ அலீல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்துருக்கோம், alternate form of the gene அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், அலீல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். This is a process is called the recombination. அப்போ segment of the DNA are broken, உடஞ்சி நமக்கு என்ன ஆகுதுன்னா வேற ஒரு பார்ட்டிகளோட போய் ஜாயின் ஆகுது. And also recombine to the produce a new combination of the alleles. Alleles is known as a alternate form of the gene. அப்போ அலீல்ஸுங்கிற டைம் சொன்னது யாருன்னு பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி, வாட்சன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு சொல்லியிருப்பார் இல்லையா. இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பார்ட்டு. இதில் the widely accepted model of the DNA recombination during the crossing overல வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் ஹைபிரிட் DNA மாடல் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாடல் எது அப்படின்னா இந்த ஹாலிடேஸ் ஹைபிரிட் DNA மாடல் அப்படிங்கிறத வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு அதிகமாக அக்செப்ட் பண்ண ஒரு பார்ட்டிகள். சரிங்களா, அதை நினைப்பு வச்சுக்கோங்க. ஹாலிடேஸ் ஹைபிரிட் DNA மாடல் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது யார் அப்படின்னா ராபின் ஹாலிடே அப்படிங்கிறவர் 1964 தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. சரிங்களா, சரி இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். நோ கிராசிங் ஓவர் எங்கெல்லாம் நடக்குது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பிரிச்சுக்கிறோம். அப்போ ரீகாம்பினேஷன் ஓகேங்களா. இப்போ ரீகாம்பினேஷனில் பாருங்கள் நோ கிராசிங் ஓவர். இப்போ இது வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது சென்ட்ரோமியர் பார்ட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ இது வந்து நமக்கு ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இது ஸ்மால் ஏ ஸ்மால் பி. ஓகே, அப்போ இதில் எங்கேயுமே என்ன நடக்கல, நமக்கு கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடிய வந்து நடக்கல. அதுக்கடுத்து பாருங்க கிராசிங் ஓவர் எங்கே நடக்குதுன்னு பாருங்க, இந்த பார்ட்டில் பாருங்க இது சென்ட்ரோமியர் பார்ட்டுன்னு வச்சுக்கோ. அப்போ ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இங்கே வந்து பாருங்க கேபிட்டல் ஏ, இங்கே ஸ்மால் பி, இது ரெண்டும் நமக்கு என்ன ஆகுது கிராசிங் ஓவர் நடக்குது. சரிங்களா, அப்போ பர்டிகுலர் பாயிண்ட்ல கிராசிங் ஓவர் நடந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். என்ன பார்ட் அப்படின்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கயாஸ் மேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கலஸ் அல்லது கயாஸ் மேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடிய பார்ட் நடக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்க இதில் வந்து நமக்கு சென்ட்ரோமியர் பார்ட், இது ரெண்டு குரோமாடிட் இல்லையா. அப்போ ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் பி வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்கல. அதுக்கடுத்து கிராசிங் ஓவரில் பாருங்கள் இந்த செக்மெண்ட் பார்ட்டிகள் நமக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்கே ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா. அப்போ ப்ளூ கலரில் இருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செக்மெண்ட் பார்ட்டிகள் நடந்து, அதாவது நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு செக்மெண்ட் பார்ட்டிகள் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நமக்கு கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் நோ கிராசிங் ஓவரில் அடுத்தது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி. சரிங்களா, அதுக்கடுத்து செக்மெண்ட்ல பாருங்க இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது ஒரு செக்மெண்ட், அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது இன்னொரு செக்மெண்ட் அந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லைங்களா. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, நமக்கு கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடிய பார்ட் வந்து நடந்திருக்கு. சரிங்களா, அடுத்தது பாருங்க நான் குரோமோசோம் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையுமே லீனியரா நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுறேன். அப்போ நீட்டும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த இடத்துல இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோம் கேரக்டர், இதுவும் நார்மல் இதுவும் நார்மல் இதுவும் நார்மல் இல்லையா. அப்போ இங்கே எதுலேயுமே என்ன ஆகலை, நமக்கு கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது நடக்கல. அதுக்கடுத்து பாருங்கள் இந்த கிராசிங் ஓவர் நடக்கக்கூடிய பிளேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனாக மாற்றும் போது பாருங்கள் இங்கே நார்மலாக இருக்குது, இங்கேயும் நார்மலாக இருக்குது. ஆனால் இது ரெண்டு பீசஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு, நமக்கு கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்மால் ஏ கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சரி கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு வந்து எங்கெங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா எந்த இடத்துல வந்து இன்டர்சேஞ்சிங் டு த செக்மெண்ட் பார்ட்டிகல் சேஞ்சஸ் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு நியூ பீசஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள் நமக்கு இந்த மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து நமக்கு இதில் ஒரு 7 பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் அப்போ நடக்கக்கூடிய 7 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஹோமோலோகஸ் டிஎன்ஏ மாலிகூல் ஆர் பேர் சைட் பை சைட் வித் தேர் டூப்ளிகேஷன் காப்பீஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹோமோலோகஸ்னு என்ன மீனிங், நமக்கு ஹெட்ரோலோகஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா, இப்போ ஹோமோலோகஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன மீனிங், நமக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த நான் சிஸ்டர் குரோமாடிட் கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அதுக்கு அடுத்தது இல்லை ஹெட்ரோலோகஸ்ன்னு சொல்லுவோமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய கேரக்டரில் இது நமக்கு நான் சிஸ்டர் குரோமாட்டிட் அப்படிங்கிற கேரக்டர். அதாவது சிஸ்டர் குரோமாட்டிட்னா எப்படி இருக்கணும், அதாவது ரெண்டுமே கேபிட்டலாக இருக்கணும் அல்லது ரெண்டுமே ஸ்மாலாக இருக்கணும். சரிங்களா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை ஹெட்டிரோலோகஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்மால் ஏ ஸ்மால் வின்னு இருந்தால் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸு,
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டலும் ஒரு ஸ்மால் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து நான் சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் அல்லது வந்து ஹெட்டிரோலோகஸ் குரோமோசோம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது the one strand of the both DNA is cut into the one place by the enzyme is called the endonuclease. அதாவது இது என்ன அப்படின்னா endonuclease அப்படிங்கிறது ஒரு என்சைம். சரிங்களா? அப்போ அந்த என்சைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக எந்த பிளேஸில் போய் கட் பண்ணுதோ அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எந்த பிளேஸில் போய் நமக்கு வந்து கட் பண்ணுதோ அந்த பிளேஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோநியூக்ளியஸ். அந்த என்சைம் பேருன்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த என்சைமிக் பேர் தான் நமக்கு என்ன அப்படின்னா எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை நல்லா பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்போ எண்டோநியூக்ளியஸ் என்சைமோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்சைமோட எண்டோநியூக்ளியஸ் என்சைமோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஎன்ஏ பர்டிகுலர் பிளேஸில் கட் பண்ணுறது தான் எண்டோநியூக்ளியஸோட மெயின் ஃபங்க்ஷன். அதாவது ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அடுத்தது இந்த கட் த ஸ்டாண்ட் இந்த கிராஸ் அண்ட் ஜாயின் த ஹோமோலோகஸ் ஸ்டாண்ட் ஃபார்மிங் த ஹாலிடேஸ் ஸ்ட்ரக்சர் அல்லது ஹாலிடேஸ் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹாலிடேஸ் ஸ்ட்ரக்சர் அல்லது ஹாலிடேஸ் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல். அதாவது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு லீனியர் குரோமோசோம் நம்ம உருவாக்கும் போது கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு கீழே கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். அப்போ இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம ஹாலிடே ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நமக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த ஹாலிடே ஜங்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கக்கூடியது கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி. இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலிடே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே சரி, அதுக்கடுத்து பாயிண்ட் பாருங்கள். த ஹாலிடே ஜங்ஷன் மைக்ரேட் அவே ஃப்ரம் த ஒரிஜினல் சைட் த ப்ராசஸ் இஸ் கால் த பிரான்ச் மைக்ரேஷன். அதாவது பிரான்ச்சே நமக்கு டோட்டலாக என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸுக்கு நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரான்ச் மைக்ரேஷன் சொல்லக்கூடிய பார்ட். டிஎன்ஏ ஸ்டாண்ட் மே கட் அலாங் த த்ரோ த வெர்டிக்கல் வி லைன் ஆஃப் த ஹரிசன்ட் ஹச் லைன். நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வி லைன். இந்த கார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹச் லைன் சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு ஹெச் லைன் சொல்லக்கூடியது. இது நமக்கு என்ன அப்படின்னா வி லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல். த வெர்டிக்கல் கட் வில் த ரிசல்ட் இன் த ஹெட்டிரோடியூப்ளக்ஸ் with the recombination. அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஹெட்டிரோடியூப்ளக்ஸ் மூலமா இன்னொரு ரீகாம்பினேஷன் இன்னொரு ஆர்கானிசம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஹெட்டிரோடியூப்ளக்ஸ் நோ ரீகாம்பினேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். அடுத்தது the horizontal cut the will result in the heterodublex with the non-recombinant. இந்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா நான் ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? அப்போ ரீகாம்பினன்ட் அதே மாதிரி நமக்கு என்னது நான் ரீகாம்பினன்ட் சொல்லக்கூடிய ரெண்டு கேரக்டர் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் டயக்ராமில் பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு இந்த கால்குலேஷன் ரீகாம்பினேஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் பாருங்கள், நமக்கு இது வந்து ஹாலிடே ஜங்ஷன் சொல்லக்கூடியது. அதில் இன்னொரு மாடல் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோடியூப்ளக்ஸ் ரீஜன். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட்டிரோடியூப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் கட் அலாங் வித் த லைன் ஆஃப் வி அண்ட் த ரியசல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள், இதுதான் ஹெச் லைன். இங்கே இருக்கக்கூடிய லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா டாட் டாட்டாக இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெச் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து கீழே இப்படி இந்த லைன் தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய என்ன எடுத்துக்கிறோம், நம்ம வந்து கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லக்கூடியதை சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா கேபிட்டல் சி இருக்குது. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் சி, ஸ்மால் பி அண்டு ஸ்மால் ஏ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சி, கேபிட்டல் பி அண்டு ஸ்மால் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் மாடல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஹச் அண்டு வி வெர்டிகல் லைன் கட் ஹரிசாண்டல் மாடல் அல்லது வந்து ஹெச் லைன் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். ஓகேங்களா? அடுத்தது ஹெட்டிரோடியூப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். இதுதான் நமக்கு ஹெட்டிரோடியூப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். இங்கே பாருங்கள், ஹெட்டிரோடியூப்ளக்ஸில் வந்து மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5' 3' எண்டுங்கிறது என்ன அப்படின்னா டிஎன்ஏ மாலிகுல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம 5' and 3' எண்டுன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து நமக்கு 5' ஸ்டார்ட் பண்ணி எப்பயுமே நமக்கு 3' முடியும். 3' ஸ்டார்ட் ஆனால் நமக்கு என்ன பண்ணுவோம்னா 5' தான் நமக்கு முடியும். ஓகேங்களா? அப்போ மேலே இருக்கிறது பாருங்கள் ஏ, பி, சி. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஸ்மால் பி, அதுக்கப்புறம் இங்கே கேபிட்டல் சி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிரோடியூப்ளக்ஸ் ரீகாம்பினேஷனில் ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, அதுக்கப்புறம் கேபிட்டல் சி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் ஏ,
கேபிட்டல் பி ஸ்மால் சி இருக்குது. அப்போ இந்த மாடலுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹெட்டிரோ டியூப்ளக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ரீகாம்பினேஷன் ப்ராசஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் ரீகாம்பினேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கல. ஓகேங்களா? அப்போ இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த லீனியராக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 3' and 5' எண்ட் இருக்கும். அப்போ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி அண்ட் கேபிட்டல் சி அரேஞ்சாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி அண்டு ஸ்மால் சி அரேஞ்சாக இருக்குது. இங்கே வந்து ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. இது வந்து ஹெட்டிரோ டியூப்ளக்ஸ் மாடலு. இதில் என்ன ஆகலை அப்படின்னா நோ ரீகாம்பினேஷன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகலை, ரீகாம்பினேஷன் சொல்லக்கூடிய ஒரு பாட்டே வந்து நமக்கு நடக்கலை. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா த கால்குலேஷன் அண்ட் ஆஃப் த ரீகாம்பினேஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி அல்லது ஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட்டாக ஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ. சரிங்களா? திஸ் ஆர் பர்சன்டேஜ் of the recombinant progenic in a cross is called the recombination frequency. The recombination frequency crossover frequency is calculated by using the following formula. The data is obtained from the alleles is coupling configuration. சரிங்களா? என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்க ஃபார்முலா பார்த்துங்க RF equal to no recombination, no offspring into 100 வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ஃபார்முலா பாருங்கள். நமக்கு நோ ரீகாம்பினேஷன் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 + 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 6 + 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ வந்து நமக்கு 12 ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுங்களேன். ஒரு 100 ஆர்கானிசம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ 44 + 44 6 + 6 அதே மாதிரி 44 டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 வந்துருச்சு இல்லையா? இப்போ நமக்கு வந்து இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12/100. அப்போ இந்த 100 கேன்சல் ஆயிருமா? மீதி இருக்குது எவ்வளோ அப்படின்னா 12. அப்போ இதில் வந்து கிராசிங் ஓவர் எத்தனை பர்சன்டேஜ் நடந்திருக்குது அப்படின்னா 12% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராசிங் ஓவர் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இதோட ஆர்எஃப் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 12%. அப்போ இதை நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன வேறு ஏதாவது இதே மாதிரி கொடுக்காம வேறு ஏதாவது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் சம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து வச்சுங்க. மெயினாக அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ரீகாம்பினேஷன் by number of offspring into 100. இதுதான் நமக்கு வந்து RF ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் மெயின் எல்லாமே நம்ம அந்த ஃபார்முலா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம என்னென்ன மெயினாக பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் த கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்துருக்கோம். இதை நம்ம பார்க்கும்போது சிங்கிள் கிராஸ், டபுள் கிராஸ், மல்டிபிள் கிராஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ கண்டிப்பாக அந்த கிராசிங் மெயினை பேஸ் பண்ணி உனக்கு கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் மெயினாக இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எவல்யூஷனரியாக வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்தால் தான் நமக்கு என்ன ஆகும், இன்னொரு நியூ ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும், அல்லது ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜெனட்டிக் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜெனட்டிக் மேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிட்டர்மினேஷன் அந்த ஜீன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மள என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் மேப் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதாவது ஈஸியாக அந்த ஆர்கானிசம் ரெண்டும் கிராசிங் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வெளியே இருந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் த ஜீன். அப்போ ஜெனட்டிக் கேரக்டர் எங்கே இருக்குது, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, அந்த ஜீன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நியூ கேரக்டரோட அது ஒன்றா ஜாயின் ஆகுமா, இன்னொரு நியூ வெரைட்டியை ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ஜீன் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த பிளான் ப்ரீடிங் சொல்லக்கூடிய மெத்தட். அப்போ பிளான் ப்ரீடிங்கிறது நமக்கு என்னது, நமக்கு இன்னொரு நியூ வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் ப்ரீடிங் சொல்லுவோம். அந்த வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்கலாக வந்து நமக்கு பயங்கர பெனிஃபிட்டான வேல்யூவாக இருக்கணும். அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ரீகாம்பினேஷன் சொல்லக்கூடியது, புதுசாக ஒன்று உருவாக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீகாம்பினேஷன் சொல்லக்கூடியது. அப்போ செக்மெண்ட் ஆஃப் த DNA are broken and the recombinant to produce a new combination of the action of allele. எதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அலீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அலீல்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் த ஜீன் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அலீல்ஸ் அப்படின்னு நம்ம இதை பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்துக்குங்க. நோ கிராசிங் ஓவர் அப்படின்னா 0%, ஏன்னா இங்கே எங்கேயுமே கிராசிங் நடக்கலை. சிங்கிள் கிராஸ் அப்படின்னா 2/4 × 100 = 50%. இந்த 2 ஸ்டாண்ட் டபுள் கிராஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 0. அதுக்கப்புறம் 3 ஸ்டாண்ட் டபுள் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா இதில் வந்து 50% நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. 4 ஸ்டாண்ட் ஆஃப் த டபுள் கிராஸ் அப்படின்னா நமக்கு வந்து 100% வந்து நமக்கு நடந்திருக்கு. அப்புறம் வந்து நமக்கு ரீகாம்பினேஷனோட கேரக்டர் கிராசிங் ஓவர் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம்
இந்த இடத்துல வந்து நோ கிராசிங் ஓவர், இதெல்லாம் கிராசிங் ஓவர் நடந்ததுக்கான இது சரிங்களா. அப்போ அந்த மாதிரி நம்ம குரோமோசோமை லீனியராக கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோ கிராசிங்கில் எங்கேயுமே கிராசிங் ஓவர் நடக்கல இல்லையா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடியது நடந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பார்ட்டிகள். அதுக்கப்புறம் இந்த ஹாலிடேஸ் மாடல் அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு. இந்த மாடலை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பாங்க. ராபின் ஹாலிடேஸ் 1964 தான் மொதல் என்ன பண்ணார் அப்படின்னா இதை பற்றி நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணார். அதில் நம்ம மெயினாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வேறு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைன் வி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி வி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஹெச் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி அரேஞ்சாக இருக்கும். இது நம்ம ஹரிசாண்டல் கட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் ஹெச் அண்ட் ரியசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹெச், இது வி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இம்பார்ட்டண்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெட்டிரோடியூபலக்ஸ் மாடலும், ஹெட்டிரோடியூபலக்ஸில் வந்து நோ ரீகாம்பினேஷன், இதில் வந்து ரீகாம்பினேஷன் நடக்கும். இந்த 2 மாடல் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டயக்ராமேட்டிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் ரீகாம்பினேஷன் அந்த நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் சொல்லக்கூடியது இன்ட்டு 100 இல்லையா. எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அவங்க ஒரு பீசஸ் எடுத்துக்கிட்டு கால்குலேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் தெளிவாக தரவாக படிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா.